விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் காமராஜ். காமராஜ், தேரோட்டம் குறித்த முழு விவரம் என்ன? எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க? இந்த விவரம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி திருவிழா 13 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கடந்த 26ஆம் தேதி தொடங்கிய இந்த திருவிழாவானது 2ஆம் தேதி என்று மயான கொள்ளை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 5ஆம் நாள் தீமிதி திருவிழா நடைபெற்றதை தொடர்ந்து 7ஆம் நாளான இன்று மாசி தேரோட்ட திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் வடக்கு வாதல் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த அங்காளம்மன் 4:30 மணி அளவில் கொண்டு வரப்பட்ட அங்காளம்மன் அலங்கரிக்கப்பட்டு தேரில் வைக்கப்பட்டு வீதியுலாவும் தொடங்கி இருக்கிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மக்கள் கலந்து கொண்டு இந்த தேரோட்டத்தை பார்த்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. 13 நாட்கள் நடக்கும் இந்த திருவிழாவில் 7ஆம் நாளான இன்று மாசி திருவிழாவின் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. தேரை வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்து வழிபட்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு குழுமியிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பக்தி பரவசத்தோடு தேரை வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்து வருகிறார்கள். மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் காமராஜ். அவரோடு மீண்டும் பேசலாம். காமராஜ், நீங்க தொடரலாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அமைந்திருக்க மாசி மாசத்தை இந்த ஆண்டு கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேரோட்டத்தினை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து, அதாவது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலையிலே இருந்து தேரோட்டத்தினை காண்பதற்காக கோவில் வளாகத்திலிருந்து குவிந்து தற்போது தேரோட்டங்களை பார்த்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அம்மன் பல்வேறு அதிகாலையிலே திறக்கப்பட்டு அண்ணீர் மற்றும் தேங்காய் பல்வேறு மற்றும் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு தேரில் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு தேரை வடம் பிடித்து இழுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மாசி தேரோட்டத்தின் மிக முக்கியமான விழாவாக இந்த தேரோட்டம் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. 13 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் 7ஆம் நாளாக இன்று தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்.